சர்வேசுடைய மாதாவே பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வேண்டி ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும்
பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து ரட்சித்தருளும். சகல ஆன்மாக்களையும் பரலோக பாதையில் வழி நடத்தியருளும். மதியிறக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு விசேஷ உதவி செய்தருளும். மூன்றாம் மறை நிகழ்ச்சி இயேசுநாதருக்கு சிலை முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. எங்களுக்கு இன்று அளித்தருளும். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையை அழிந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
சுவாமியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக மக்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மக்கள் மரண நேரத்தில் வேண்டிக் மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மக்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. சர்வேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மக்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. சர்வேசுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மக்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தூதருமாய சகல சம்மனசுகளே நவவிலாச சபையாயிருக்கிற சகல சம்மனசுகளே புனித ஸ்நாபக அருளப்பெரே புனித சூசியப்பெரே பிதாக்களும் தீர்க்கதரிசிகளுமாகிய சகல புனிதர்களே புனித சின்னப்பரே கடம்பிதவைகளுமாகிய சகல புனிதர்களே மது கோபத்திலே நின்று மது நீதி அகோரத்திலே நின்று சாசின் வல்லமையிலே நின்று ஆக்கினையிலே நின்று அக்கினி சுவாலையிலே உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று தேவரீருடைய திருமனித அவதாரத்தை பார்த்து தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து தேவரீருடைய மதுரமான நாமத்தை பார்த்து தேவரீருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து தேவரீருடைய மீண்ட தாழ்ச்சியையும் பார்த்து தேவரீருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து தேவரீருடைய ரத்த வேர்வையை பார்த்து தேவரீர் கட்டுண்ட கட்டுக்களை பார்த்து திருமுள்முக்கியை பார்த்து தேவரீருடைய திருச்சிலுவையை பார்த்து மரணத்தை பார்த்து தேவரீருடைய 5 திருக்காயங்களை பார்த்து ரத்தத்தை பார்த்து அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து நாங்கள்
தயவு புரிய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேசனுடைய செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேசனுடைய செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வேசனுடைய செம்மறி பிரிவியாகிய இயேசுவே, ஆண்டவரே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தரும் உம்மிடம் வந்து சேர்ந்த இந்த தாயார் ரெஜினாவுக்காக நாங்கள் உம்மிடம் வருகின்றோம். தகப்பனே, இவர் தனது மனித பலவீனத்தினால் கட்டிக்கொண்ட அனைத்து குற்றம் குறைகளையும் மன்னித்து இவர் செய்த நன்மைத்தனங்களுக்காக இவரை மது நித்திய வான் வீட்டில் ஏற்றல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுவார். ஆறுதலின் தேவனே இறைவா, இவரின் பிரிவினால் வருந்திக் கொண்டிருக்கும் இவரது பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலும் வழிகாட்டியுமாயிருந்து இவர்களை வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுவார். Amen.
चलो தந்தை மகன் தூயாவியின் பெயராலே உயிர்ப்பும் உயிரும் நானே என்று உரைத்த ஆண்டவர் இயேசுவின் பதிவும் நேயமும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நம் அனைவரின் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய நம் சகோதரி ரெஜினா நம்மை விட்டு பிரிந்து செல்வது நமக்கு மிகுந்த துயரத்தையும் மனவேதனையையும் தருகின்றது. இறப்பு என்பதை உலக வாழ்வின் முடிவு போன்று நமக்கு தோன்றினாலும் உண்மையில் அது ஒரு முடிவு அல்ல, மாறாக அது ஒரு தொடக்கம், ஒரு புதிய வாழ்வின் நிலைவாழ்வின் ஆரம்பம். இப்பொழுது நம் சகோதரி அந்த புதிய வாழ்வை தொடங்க உள்ளார். படைப்புகள் அனைத்திற்கும் தம் நாள் வாழ்க்கையின் முடிவில் சென்று இளைப்பாறுவதற்கு, கூடி வாழ்வதற்கு, புதுத்தென்பு பெறுவதற்கு ஒரு வீடு அவசியமாக தேவைப்படுகின்றது. எங்கள் வாழ்நாட்களும் மரணத்தின் வழியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் பொழுது அழியாத ஆன்மாவையுடைய உமக்கும் ஒரு அழியாத வீடு அவசியமாக இருக்கிறது. அப்படி நாம் சென்று இளைப்பாறுவதற்கு நமக்கும் ஒரு விண்ணக வீடு இருக்கின்றது. அங்குதான் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு முன் சென்று நமக்கு அறைகளை ஆயத்தம் செய்துள்ளார். இறைவனுடைய பரிவிரக்கத்தால் நம் சகோதரி ரெஜினா அந்நிலையான வீடு சென்று முடிவில்லாத பேரின்ப இளைப்பாற்றியை அனுபவிக்க வேண்டும் என்று அவருக்காக உருக்கமுடன் மன்றாடுவோம். அவருடைய இறுதி பயணத்தில் பங்கு கொண்டு அவரை நல்லடக்கம் செய்யும். மன்றாடுவோமாக. அன்பான தந்தையே, எல்லாம் வல்ல இறைவா, உமது விண்ணக வீட்டில் பல அறைகள் இருப்பதாக உமது திருமகன் நமக்கு உறுதியளித்துள்ளார். அங்கு அமைக்கன அறைகளை ஆயத்தம் செய்வதற்காக அவர் எமக்கு முன் அங்கு சென்றிருக்கின்றார். எங்கள் சகோதரி ரெஜினா மீது இரக்கம் காட்டியருளும். நம் ஆண்டவர் அவரை எதிர்கொண்டு வந்து சந்தித்து அவரை ஒளியும் இன்பமும் அமைதியும் நிறைந்த வீட்டிற்கு அழைத்து செல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் நாம் வாழும் கூடாரம் மரணத்தினால் அழிக்கப்படும் போது இறைவன் நமக்கென விண்ணகத்தில் ஒரு நிரந்தரமான வீட்டை ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். இந்த நம்பிக்கையோடு இத்துன்ப வேளையில் இறைவனிடம் மன்றாடுவோம். தன் இவ்வுலக கூடாரத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் நம் சகோதரி ரெஜினா ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த இறைவனின் இல்லத்தை பாதுகாப்பாக சென்று அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். உமது திருவிழப்படி இறந்த உம்மடியார் ரெஜினாவுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த உன்னகத்தில் வரவேற்று உம் புனிதருடைய தோழமையில் சேர்த்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கம் மிகுந்த தந்தையை ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீரம் இது முடிவில்லாத அன்பு கூர்ந்து சாவின் நிழலையே வாழ்வின் வைகரையாக மாற்றுகின்றேன். இந்நாளில் உழன்று எங்கும் உம் அடியாரை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலமும் ஆற்றலும் நீரே. இருளும் துயரமும் நிறைந்த அவர்கள் அழுகையை மாற்றி அவர்கள் ஒளியும் அமைதியும் பெறும் வண்ணம் அவர்களோடு இருந்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராக உம் திருமகன் எங்கள் இறப்பை தம் இறப்பினால் அழித்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப் பெற்று நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உற்றார் உறவினரோடும் நண்பரோடும் பாரகம் வந்து சேர்வதற்கு ஏற்றவாறு கிறிஸ்துவை நோக்கி சென்று கொண்டிருக்க செய்தார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய அழைப்பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே. இவருடைய ஆன்மாவும் மரித்த அனைத்து விசுவாசனுடைய ஆன்மாக்களும் இறைவனுடைய இரக்கத்தினால் இளைப்பாற கடவுள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறும். எங்களுக்கு தாரும் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். சோதனைக்குட்படுத்தாதே, தீமையில் எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.
நீ
Amen.
Amen.
எனவே ஆண்டவரே, உம்மை கொண்டாடுகிறோம். தை மாத சிவசாய்க்கு உம்முடைய
நீலேற்றும் மாசற்ற அன்பே வருக, உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக, பயிருக்கு மழையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக, பயிருக்கு மழையே பார்வையின் ஒளியே பிறந்து அடக்கம் செய்யப்பட்டார், பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார், உன்னதத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார், அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார், தூய ஆவியாரை நம்புகின்றேன், புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன், உதவி புரியும் முதலாம் துயர மறை நிகழ்ச்சி. இயேசு பூங்காவனத்தில் இரத்த வியர்வை வியர்த்ததை தியானித்து துன்பங்களை ஏற்கும் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் புரிவோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் வளர்த்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாம் துயர மறை நிகழ்ச்சி. இயேசு இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரியே
வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். உதவிக்காக மன்றாடும். ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நாம் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கேட்கட்டும். ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்கு படுத்தாதையும் தீமைகளில் இருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓயும் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வியாகுல அம்மா காவணம் இருக்கிறது அன்பான சகோதரர்களே, இறைவனடி சேர்ந்த நம் சகோதரி ரெஜினாவின் ஆண்மலை பாட்டிக்காக இங்கு கொண்டு வந்துள்ளோம். இவரது பிரிவால் நாம் துயருற்றாலும் இப்பிரியாவுடையால் நம்பிக்கையும் ஆறுதலும் பெறுகின்றோம். ஏனெனில் நாம் மீண்டும் நம் சகோதரியை கண்டு அவரது நட்பிலே மகிழ்வோம். துயரம் மிகுந்தவர்களாக இப்பொழுது இங்கிருந்து பிரிந்து செல்லும் நாம் எல்லோரும் இறைவனின் இரக்கத்தால் அவரது அரசில் மீண்டும் ஒரு நாள் மகிழ்வுடன் கூடுவோம். எனவே கிறிஸ்துவின் விசுவாசத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூறுவோம். நம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் வழியாக நமக்கு துன்ப வேளையில் ஆறுதல் அளிக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறந்த நம் சகோதரியின் பூத உடலை நாம் அடக்கம் செய்ய போகின்ற இக்கல்லறையை அன்பு நிறைந்த இறைவன் ஆசீர்வதிக்குமாறு செவிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது விசுவாசம் கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சிக்கின்றீர். எனவே உடல் அடக்கத்திற்காக பயன்படும் இக்கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கையையும் வளர்க்கின்றன. அன்பான ஆண்டவரே, உம்மடியார் நம் சகோதரி ரெஜினாவின் உடலை அடக்கம் செய்ய நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கும் இக்கல்லறையை ஆசீர்வதித்தருளும். நீர் அடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்தருள்வீராக.
உயிர்ப்பும் உயிரின் நீரே ஆதலால் இவர் உயிர் தெழுந்த பின் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் நித்திய ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். நம் சகோதரரை இவ்வுலக வாழ்வில் நின்று தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணுக்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கு கையளிக்கின்றோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பராக உயிர்த்தெழுந்த இயேசு தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால் நம் சகோதரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக, நாளை உயிர்த்தெழச் செய்வாராக. ஆண்டவரே, உமது திருவிழப்படி வாழ்ந்திருந்த அடியார் ரெஜினா தம் தீய செயல்களுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது மெய்யான விசுவாசம் இவ்வுலகில் இவருக்கு விசுவாசிகளின் கூட்டத்தில் இடமளித்தது போல உமது இரக்கத்தால் இவர் மறு உலகில் புனிதரின் திருக்கூட்டத்திலும் சேர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, நித்திய அழைப்பாற்றியே இவருக்கு அளித்தருளும். முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. இவர் சமாதானத்தில் இளைப்பாறுவாராக. ரெஜினா, நீ மண்ணிலிருந்து உருவானீர், அந்த மண்ணுக்கே திரும்பச் செல்கின்றீர். ஆனால் ஆண்டவர் உம்மை ஒரு நாள் உயிர்த்தெழச் செய்வார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையில் என்று எங்களை பிடிக்கின்றனர். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள்ள ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இந்த இதுகளை சும்மா கொடுவா. சரியா
அண்ணா கல்யாணம் கஞ்சால வாங்க போட்டு விடுறதா இல்லை இப்போ கணக்கு ஆ